லாஸ்ட் பேட்ச் ஆஃப் த இயர் இந்த வருஷத்திற்கான எலிட் பாஸ் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் இன்னைக்கோட முடிய போகுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஏன்னா நாங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணுறது மென்டாஸ் வந்து இண்டிவிஜுவலாக ஸ்டூடெண்ட்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி ரிசல்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். இதுக்காக தான் இதை நம்ம பிளான் பண்ணது. ஸோ இதை வந்து லிமிட்டடாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா தான் எங்களால் ரிசல்ட் காமிக்க முடியும். ஒரு பேட்ச்ல நிறைய பேரை நாங்கள் வந்து வதவதன்னு கொண்டு வந்தோம்னா ரிசல்ட் எங்களால் காமிக்க முடியாது. ஆல்ரெடி 5 பேட்சஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 6th பேட்ச் அண்ட் இன்னைக்கோட நாங்கள் முடிக்கிறோம். இனி அடுத்த 2027 தான் உங்களுக்கான எலிட் பாஸ் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வரப்போகுது. இதுக்கப்புறம் இடையில வரவே வராது. ஸோ ஏன்னா பர்சனலைஸ் மென்டார் வந்து சூப்பராக எடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் வீடியோஸ் வேணா பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. டெய்லி ஒரு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் செக்ஷனல் போட்டுட்டு இருக்கோம். அதனால ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. தினைக்கு படிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நான் மெயினாக சிஏக்காக தான் ஜாயின் பண்ணேன். டெய்லி ஈவினிங் வந்து குவிஸ் போயிட்டு இருக்குது. ப்ளஸ் 2 டேஸாக வந்து கூகுள் மீட்டில் வந்துட்டு டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. சார்ட்டு எந்த டவுட் கேட்டாலுமே ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறாங்க. ரிப்பீட்டர்ஸ்க்கு தேவையான பேசிக்ஸ்லேருந்து எக்ஸாம் ஓரியன்ட் ப்ரிப்பரேஷன் வரைக்கும் நல்ல கைடன்ஸ் கொடுக்குறாங்க. இவ்வளோ நாள் எனக்கு கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு கன்சிஸ்டன்சியாகவும் இருக்குது. அதே மாதிரி என் மார்க்கும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நான் ஒழுங்காகவே கன்சிஸ்டன்ஸாக படிக்க மாட்டேன். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன்ஸ் அப்பப்போ போகிறதுனால எனக்கு கன்சிஸ்டன்சியாகவும் இருக்குது. ஸோ இந்த ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் மென்டார் ரொம்பவே எங்களை கைட் பண்ணுறாரு. முன்னாடி சிஏ படிச்சதுக்கும் இப்போ படிக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிகாஸ் முன்னாடி நான் மட்டும் தனியாக படிக்கிறதுனால அது வந்து எந்த அளவுக்கு எனக்கு புரிஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து அது டிஸ்கஸ் பண்ணி படிக்கும்போது ஒவ்வொருத்தவங்க கொஷின் பண்ணும்போது அது கொஞ்சம் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஓகே, நமக்கு தெரியுது. ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் மார்க்ஸ் ரெண்டுமே ஒரு நாள்ல எடுக்கிறோம். அதுல எடுத்த டெய்லி நம்ம வந்து மேம்க்கு ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணிட்டு எடிட்டோரியல் குவிசஸ் அண்ட் எடிட்டோரியல் வெக்காபுலரி குவிசஸ் அண்ட் சிஏ குவிசஸ்லாம் வந்து டெய்லி நடக்கும். அரௌண்ட் 50 to 100 கொஸ்டின்ஸ் வரை நடக்கும். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட படிக்கும் போது வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ பார்த்துருப்பீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக சொல்லியிருந்தாங்க. இது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்பயே வந்து வீடியோஸில் இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறது. ஏன்னா அந்த அளவு வந்து அவங்க மென்டாஸையும் பிடிச்சி போயிருக்கு. இன்னொன்று அவங்க நிறையா அதில் வந்து அவங்க பர்சனலாக ஃபீல் பண்ணி சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால தான் மேம்கிட்ட நான் சொல்லியிருந்தோம், இதை வந்து நம்ம ரொம்ப வந்து எடுக்கலாம் வேணாம். ஏன்னா வர அத்தனை பேர்த்தையுமே ரிசல்ட்ஸ் காமிக்கணும், கண்டிப்பாக காமிக்க தான் போகிறோம். அப்படிங்கிறப்ப ரிப்பீட்டர்ஸ் பேட்சை வந்து இந்த வருஷத்துக்கு இன்னையோட வந்து ஆப்லேயே எடுத்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சாலும் ஜாயின் பண்ண முடியாது, கண்டிப்பாக ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சொல்கிறது தான் செய்வோம், செய்கிறது தான் சொல்லுவோம். ஏன்னா எங்களுக்கு போதும். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்து இவ்வளோ பேரை நாங்கள் ரிசல்ட்ஸ் காமிக்கணும்னு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்ப ஒரு பேட்சோட ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு. பட் இன்னையோட லாஸ்ட் டேட். அதுக்கப்புறம் நீங்கள் 2026 ஜாயின் பண்ணவே முடியாது. இன்னொன்று பர்சனலைஸ் மென்டார் ப்ளஸ் சிஏ டிஸ்கஷன், அதுக்கப்புறம் வந்து செக்ஷனல் டெஸ்ட் டிஸ்கஷன் எல்லாமே சூப்பராக போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ண அத்தனை பேருமே கிளியர் பண்ண தான் போறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எஸ். ஸோ எலிட் பாஸ் இந்த எக்ஸ்பிளனேஷன் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிட் பாஸ் ஆல்ரெடி வந்து இருக்கு. நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன மாதிரியான கோர்ஸ் உங்களுக்கு வந்திருந்தாலும் எலிட் பாஸ்க்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எலிட் பாஸ் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் அப்படின்னா என்ன, எதுக்கு இதை ஸ்பெஷலாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ எலிட் பாஸோட ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல உங்களுக்கு எலிட் பாஸ்ல என்னென்ன இருக்கோ A to Z பேங்கிங் இங்கிலீஷ் கவர், A to Z பேங்கிங் இங்கிலீஷ் கவர் ஆயிருக்கும், கம்ப்ளீட் ஆப்டிடியூட் கோர்ஸ் கவர் ஆயிருக்கும், கம்ப்ளீட் ரீசனிங் கோர்ஸ், இது மொத்தமா சேர்த்தே உங்களுக்கு 1000 வீடியோஸ் கிட்ட வந்துடும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஸ்கெட்யூல் வைஸுங்க. ஸ்கெட்யூலும் கொடுத்துருப்போம். எப்படி படிக்கிறதுனா அதுபடி நீங்க படிக்கிறதுக்கு ஸ்கெட்யூல் இருக்கு. ஸோ இது தாண்டி பேங்கிங் அவேர்னஸ் மூணுமே தனித்தனியா பர்ச்சேஸ் பண்ணாலே 2000, 2000, 6000 ஆயிரும். இதுபோக எலைட் பாஸ் நீங்க ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணாலே நிறைய பேர் வந்து ரீசெண்டா 7000, 8000 கொடுத்துலாம் வாங்கிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாமே கொடுத்து பர்சனலைஸ் மென்டாரும் வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பேட்சும் இருக்காது. அதுக்கப்புறம் ப்ரைஸுமே வந்து உங்களுக்கு எப்படியும் அதுக்கப்புறம் பேட்சும் இருக்காது. ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு எலைட் பாஸோட ஃபியூச்சர்ஸும் வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு மார்க் இன்டர்வியூட கவரேஜ் வந்துடும், ப்ராக்டிஸ் PDF வந்துடும், மார்க் டெஸ்ட் வந்துடும். இன்னொன்று முக்கியமாக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சனலைஸ் மென்டாரோட சப்போர்ட்டும் வந்துடும். இது வந்து
இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 2026 இருக்காது. நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இதில் ஹையாக இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நாங்கள் நினச்சா நிறையா பேர் எடுக்கலாம். நம்ம ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ இருக்காங்க. நான் பேங்கிங்கில் ஃபாலோ பண்ணுறதுக்குன்னே அவ்வளோ ஆடியன்ஸ் வந்து நம்ம கேஆர் லாஜிக்ஸ் இருக்காங்க. பட் நாங்கள் ஏன் லிமிட்டடாக எடுக்கிறோம், ஏன் பேட்சை க்ளோஸ் பண்ணுறோன்னா, ஏன் எல்லாரையும் எடுத்தால் ரிசல்ட்ஸ் காமிக்க முடியாது, எல்லாரையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. சத்தியமாக முடியாது. எப்படி பண்ண முடியும்? இப்போ எங்களால் இப்போ நாங்கள் வந்து லைவ் போயிருந்தோம். நானும் மேமும் வந்து ஜூம் மீட்டிங்கில் ஜிமீட்டில் போயிருந்தோம். பட் எங்களால் பர்சனலாக அவங்க பேரெல்லாம் ரிமைண்ட் பண்ணி வச்சு எங்களால் அடுத்த கேள்வி கேட்க முடியுது. அவங்க பேரெல்லாம் எனக்கு ஒரு தெரியும். ஏன்னா ஒரு 2 times நான் அவங்கள டெய்லி பேசுகிறப்ப எங்கள் ரிஜிஸ்டர் ஆயிடுது. இப்போ நிறைய பேர் எடுக்கிறப்ப யாரோ இருக்காங்க மிஸ் பண்ணிடுவாங்க கூடாதுன்னு தான் ரிசல்ட்ஸ்க்காக இதோட ஸ்டாப் பண்ண போகிறோம். ஓகே எஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பேட்சுக்கான எங்களுடைய நோக்கம் 100% ரிசல்ட். 100% ரிசல்ட் அப்படின்னா நான் ஒரு மென்டார் வந்து அந்த அவங்களுக்கு கீழே இருக்க ஸ்டூடெண்ட்ஸை எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணால் 100% ரிசல்ட் கொடுக்க முடியும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நீங்கள் வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு மென்டார்ஸ் வந்து இங்கே சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த வருஷத்துடைய கடைசி எக்ஸாம். அது ஆர்ஆர்பி கிளர்க்காக இருக்கலாம், பிஓவாக இருக்கலாம். அது என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு வரைக்குமே உங்களுக்கு இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் இருக்கும். ஓகே ஷூர். இதில் உங்களுக்கு எப்படி போகும் அப்படின்னா டெய்லியுமே உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டும் போகும். ஏன்னா அடுத்தடுத்து ப்ரிலிம்ஸ் இருக்கிறதுனால அதை விட முக்கியமான ஒன்று, அதுக்காக தான் நாங்கள் மெயினாக ஆரம்பிச்சிருக்கோம், மெயின்ஸ் டெஸ்ட். ஒரு நாளைக்கு ஒரு மெயின்ஸ் செக்ஷனல் டெஸ்ட். நம்ம யூஸ்வலாக வீட்டில் உட்காந்து படிக்கிறப்ப செக்ஷன் மெயின்ஸுக்கெல்லாம் எடுக்கவே மாட்டோம். என்ன பண்ணுவோம்னா எக்ஸாமுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்த பிறகும், ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்த பிறகும் எடுப்போம், இல்லை ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்ச பிறகு எடுப்போம். அப்படி பண்ண வேலைக்கே ஆகாது. அப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை இன்னைக்கு இருந்தே day 1 from the day 1 அவங்க பர்ச்சேஸ் பண்ணதுல இருந்தே மெயின்ஸ் எடுக்க வைக்கணும்ன்றது தான் மெயின் மோட்டோ. அண்ட் அந்த மெயின்ஸ்க்கான வீடியோ சொல்யூஷன்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க பக்காவா நம்மளுடைய மென்டார்ஸ். அவங்க வந்து வீடியோ கொடுக்கறதுக்கு மட்டுமே தான் இருப்பாங்க, அவங்க மென்டாரா இருக்க மாட்டாங்க. ஏன்னா மென்டார்ஸ் ஒன்லி வந்து ஸ்டூடெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறதுல இருப்பாங்க. பட் வீடியோ கான்டென்ட் கொடுக்குறவங்க தரமாக அந்த சப்ஜெக்டில் எக்ஸ்பர்டீஸாக இருப்பாங்கல்ல. இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்க்கு, ஆப்டிடியூட்னா ஆப்டிடியூட்ல. ஸோ அவங்க வந்து வீடியோ சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு. இது மூலமாக மெயின்ஸில் நல்லாவே மார்க் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நிறைய பேர் வந்து ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக வந்து சிஏக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து அதிகமாக ஆக்கிட்டாங்க இந்த டைம். உங்களுக்கு தெரியும் பிஓலே ரொம்ப அதிகமாகிடுச்சு. 60 marks கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். மென்டார்ஷிப்பில் வந்து சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ பேர் என்ன சொன்னாங்கன்னா, சிஏ வந்து செம்மையாக இருக்குது, சிஏ வந்து இவ்வளோ நாள் நாங்கள் வந்து எப்படி படிக்கணும்னு தெரியாமல் படிச்சுட்டு இருந்தோம், இன்னொன்று சிஏ படிக்க எங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ வந்து எங்களால் சிஏ வந்து செம்மையாக பண்ண முடியுதுன்னு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறப்ப அப்பாடா நம்ம ஒன்று பண்ணுறது நல்லா போய் சேருதுடா அப்படின்னு ஒரு பர்சனலாக ஹாப்பியாக இருக்குது. சரி, நான் கொஞ்சம் டல்லாக இருக்கேன், தூக்கம் ஒரு மாதிரி வருது. ஏன்னா நேற்று நைட்டு அதை விட அது ஓகே 4:30 ஆயிடுச்சு தூங்க. இவருக்கு வந்து நேத்து ஏதோ 1 ரன்ல தோத்துட்டாங்க, அதனால பாத்தீங்கன்னா மண்டே ஃபுல்லா சார் இப்படி இருப்பாரு. ஜெயிச்சிருந்தாருன்னா இப்படி நல்லா இருக்க மாட்டாரு. ஒரு 4:30 மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே ஓகே. So this is the last day of Elite Pass Repeaters batch. இன்னைக்கோட கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ண போறோம். இருக்கிறதுலயே ஹையஸ்ட் ஆஃபர் இன்னைக்கு கொடுத்துருக்கோம், யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல நோ ரிப்பீட்டர் பேட்ச். எங்களால 100% 200% எஃபர்ட் போட்டு உங்க எல்லாத்தையுமே கிளியர் பண்ண வைப்போம் இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச். பண்ணிடாதீங்க. நல்லா ஞாபகம் இருக்கு, லாஸ்ட் டைம் சக்சஸ் மீட்ல வந்து ஒரு பொண்ணு சொல்லியிருந்தாங்க, இப்போ அவங்க பிஓ கிளியர் ஆனவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க நிறைய லான்ச் பண்ணுவீங்க, அப்போ வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், அந்த இது வந்து நான் வாங்கலை, அதனால வந்து எனக்கு வந்து 1 வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை நான் அப்பயே வாங்கியிருந்தேன்னா நான் கிளியர் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி தான் இப்போ உங்கள் கையில் வந்து ஒரு தங்க முட்டை இருக்குது, அந்த தங்க முட்டையை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறோம். இல்லை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம், அதில் அப்படி என்ன இருக்க போகுது அப்படின்னு 1% நினச்சிங்க அப்படின்னா சஃபர் ஆக போகிறது கண்டிப்பாக அந்த டைம் தான். நீங்களும் சொல்ல முடியாது, நீங்கள் அதுக்கப்புறம் கிளியர் பண்ணிடுவீங்க, அது நம்பிக்கை இருக்குது. பட் அந்த டைம் அந்த 1 year வேஸ்ட் பண்ணிடலாமா அப்படின்னு பின்னாடி ஃபீல் பண்ணிடாதீங்க. ஓகே, எஸ், தட்ஸ் இட் கைஸ். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, இன்னைக்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பை, see you. ஸோ தேங்க்யூ. வேறு எதுவும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் டீம் சப்போர்ட் மட்டும் நம்பர் மேம் கொடுத்துருங்க. நம்ம கேஆர் லாஜிக் சப்போர்ட் நம்பர் மட்டும் 9043468790. இன்னொரு நம்பர் கொடுத்துருவோம். ஸோ இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். 956. ஸோ
உங்களுக்கு டெக்னிக்கலி இது பர்ச்சேஸ் பண்றது ரிலேட்டடா என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இல்ல உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் ரிலேட்டடாவே உங்களுக்கு கேட்கணும் அப்படின்ற மாதிரி டவுட் இருந்துச்சுனாலும் இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நம்மளுடைய டீம். ஒன் லாஸ்ட் டான்ஸ் என்ன தளபதி என்ன சொல்லுவாரு? ஒன் லாஸ்ட் டான்ஸ் தான் அனிருத் சொன்ன மாதிரி. ஓகே, தேங்க்யூ.